दीर्घायुयम्बादस्वस्तिभिस्सदान तुञ्जामि त्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्रमेणम्. போதி வணக்கம். ஜூலை மாதம் 2024 வருடத்தினுடைய மேசராசி நண்பர்களுக்குண்டான பலன். மேசராசிக்கு ஒரு மாதம், இந்த ஆங்கில மாதம் ஜூலை மாதத்திற்குண்டான பலன். இந்த ஆங்கில மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆனி ஆடி இந்த 2 மாதங்களும் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் வரும். நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போமே. ஜூலை மாதம் 2024 மேசராசி நண்பர்களுக்கு பொதுவான பலனாக பார்ப்போம். சரி, இந்த மாதம் ஒரு அற்புதம் தான். 2ல் குரு பகவான், பொருளாதாரத்திலே நல்ல மேன்மையான காலகட்டம். குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடமெல்லாம் ஒரு அற்புதமான ஸ்தானம்தான். வேலையில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல உயர்ந்த பதவி, சம்பள உயர்வு, உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம். 8ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை 10லும் இருக்குது. குருவினுடைய பார்வை 10ஆம் வீட்டிலும் இருக்குது. வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான். 10-11க்குரிய சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். இதை நிறைய பேர் கணக்கில் எடுத்துக்குவோம். இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு, அதுவும் 10க்குரியவர் 11ஆம் வீட்டிற்குரியவர் வக்ரமாகிறாரு. இதெல்லாம் கேட்கலாம். சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் ஒரு பொதுவான பலனாக பார்த்தோம்னா ஒரு நல்ல அமைப்போடு தான் இந்த மாதம் இருக்குது. பொருளாதாரத்திலையும் தொழிலும் ஒரு நல்ல உயர்வான சூழ்நிலை தான் ஏற்படும். புதிய முதலீடாக பெரிய தொகையை எதுலேயும் முதலீடு செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியம். அவ்வளோதான். புதிய முதலீடாக பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், 3ல் சூரியன் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அற்புதமான பலனையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். எல்லா முயற்சிகளும் நற்பலன்கள் கிடைக்கும். 16 தேதிக்கு பிறகு சிறிது வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இடம் வாங்கிறது, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத யாரோடும் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். செவ்வாயும் பெயர்ச்சியாகி 2ஆம் வீட்டிற்கு வருவார். இப்போ நம்ம குடும்ப ஜனங்களில் நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம குடும்ப ஜனங்களிடம் பேசாமல் இருந்தாவே ஒரு அற்புதமான பலன் நிச்சயம் நிகழும். பேசுகிறதுல கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க. யாருக்காவது பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னால் போய் ஜாமீன் போடுறது, பணத்தை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். நம்மகிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள கொஞ்சம் கனிவாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். அவர்களோடு கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டியது அவசியம். புதிய வாகனங்களை மாற்றுவது, அதே போல் புதிய வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை மாற்றுவது, இருக்கக்கூடிய இடத்த மாற்றம் ஏற்படுத்துவது, தொழில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்த மாற்றம் ஏற்படுத்துவது, இந்த மாதிரி இந்த மாதத்தில் சிறு மாற்றத்திற்குண்டான மாதமாக இருக்குது. நல்ல உறவினர்களுடைய வருகை, உறவினர்களால் ஒரு மகிழ்ச்சியான காலம். பொருளாதாரத்திலே மேன்மை, ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம். மனைவி வழியில் ஆதாயமான செய்திகள் ஏற்படக்கூடிய காலம். இந்த மாதம் அற்புதம்தான். ராகு பகவான் 12ல் இருக்கிறார். அயல்நாடு சார்ந்த கல்வி, அயல்நாடு சார்ந்த வேலை, அயல்நாடு சார்ந்த தொழில் விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பு. சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால
புதிதாக முதலீடு எதுவும் வேண்டாம். அதுதான் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. மேசராசி நண்பர்கள் தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 22 தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் சமூக சேவையில் இருக்கிறவங்க, பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சின்னதாக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய காலம் உருவாகுது மேசராசி நண்பர்களுக்கு. பொது சேவையில் இருக்கிறவங்க, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்க, இதெல்லாம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்கள். பொதுவாகவே நற்பலன்கள் ரொம்ப மிகுதியாக இருக்கக்கூடிய மாதங்களில் இந்த ஜூலை மாதமும் ஒன்று. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க போதும். சரி, மேலும் நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கணும் இல்லையா? தினமும் முடிஞ்சால் பிள்ளையார் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பிள்ளையாரனுடைய வழிபாடு தொடர்ந்து வச்சுக்கோங்க. இது முதல்ல ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட. மேசராசி நண்பர்கள், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை காலையில் முதல் ஓரை 6 to 7 செவ்வாயினுடைய ஓரையில் முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான மாற்றம் இந்த மாதத்தில் இன்னும் ஏற்படும். நாம் சொல்லக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பொது பலனாக ஜாதகங்களை கொண்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொது பலன்களாக இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, நம்முடைய வித்தியாலயத்தில் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள பிரசன்னம் இதை ஒரு பாடத்திட்டமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நாம் பல வகுப்புகள் நடத்திக்கிட்டே வரோம். இதில் சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியும் சேர்த்து பாடத்திட்டமாக வடிவமைச்சிருக்கோம். தசமகா வித்யா பாடத்தையும் சேர்த்திருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், பயிற்சி தொடர்ந்து எடுத்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இந்த கேரள பிரசன்ன முறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பல காணொளிகளாக நாம் பேசிக்கிட்டே வரோம். இதிலும் குறிப்பாக நேரடியான பயிற்சிகள் இருக்குது. கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இன்னும் பல காணொளிகளில் சந்திப்போம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான். போதி வணக்கம்.